உங்கள் வீட்டு பாத்ரூம் நல்லா பளிச்சுன்னு புதுசு போல் இருக்கணுமா? அப்போ இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக 100% உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் தரும். அதுக்கு இன்றைக்கி நான் என்ன பொருள் எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து செங்கல் பொடி. செங்கல் பொடியை வந்து நல்லா நைஸாக வந்து திரித்து எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த ஸ்டேஜில் இருக்கிற மாதிரி செங்கல் பொடியை வந்து நீங்கள் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. செங்கல் பொடி எப்படி க்ளீனிங்காக எப்படி நல்லா க்ளீன் ஆகும் அப்படின்னு நினைக்காதீங்க. செங்கல் பொடியை வச்சு நீங்கள் ஒரு தடவை க்ளீன் பண்ணி பாருங்கள். உங்களுடைய பாத்ரூம், சிங்க்கு, டாய்லெட் ரூம் எதுவாக இருந்தாலும் சரி அவ்வளோ சூப்பராக வந்து க்ளீன் ஆயிரும். அதோட செங்கல் பொடியோட சேர்க்கக்கூடிய பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பேக்கிங் சோடா வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து எடுத்திருக்கேன். உங்களுடைய பாத்ரூம் அளவுக்கு வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. அதோடய நான் என்ன சேர்க்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து வினிகர் சேர்க்குறேன். இது 3யும் சேர்க்கும்போது நல்லா வந்து நுரை வந்து நிறைய வரும். அப்புறம் வந்து இது மட்டும் இல்லைங்க, இது கூட நம்ம சேர்க்கக்கூடிய பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து புளிச்ச மாவு வந்து எடுத்திருக்கேன். நீங்கள் வினிகர் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து எலுமிச்சம் சாறு கூட சேர்த்துக்கலாம். புளிச்ச மாவு பாருங்கள் நான் சேர்த்துருக்கேன். புளிச்ச மாவு இல்லை அப்படின்னா நீங்கள் தயிர் கூட சேர்த்துருக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து உங்கள் வீட்டு பாத்ரூம் வந்து என்ன நிலைமையில் இருந்தாலும் சரி, நிறைய உப்பு கரை பிடிச்சி போயிருக்கு, இல்லைன்னா அழுக்குகள் வந்து நிறைய இருக்குது, இல்லைன்னா வந்து ஒரு மாதிரி வந்து வலுவழுப்பு தன்மையாக இருக்குது அப்படின்னா இந்த நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிற இந்த லிக்யூடை வந்து பாத்ரூம் ஃபுல்லாக அப்ளை பண்ணி நல்லா தேய்ச்சி விட்டு கழுவுனீங்க அப்படின்னா சூப்பராக உங்கள் வீட்டு பாத்ரூம் வந்து நல்லா நீட்டாக க்ளீன் ஆகிரும். எந்த ஒரு கெமிக்கலுக்குமே இல்லை, வீட்டில் கிடைக்கக்கூடிய ஈஸியாக கிடைக்கக்கூடிய பொருள் வச்சு தான் வந்து நம்ம வந்து க்ளீன் பண்ணுறோம். இது நம்மளுடைய செலவே மிஞ்சி மிஞ்சி பார்த்திங்கன்னா ஒரு 10 ரூபாய்க்குள்ளே தான் இது வந்து இருக்கும். நம்ம வந்து நிறையா வந்து பொருள் வந்து கெமிக்கல் ஐட்டம் வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுன்னு பார்த்திங்கன்னா, நம்மளுடைய டைல்ஸ்க்கு வந்து நாள் ஆக ஆக வந்து நிறைய வந்து கெடுதல் தான் உண்டாகும். இதே மாதிரி பொருளை வச்சு நீங்கள் வந்து ரெகுலராக க்ளீன் பண்ணிங்க அப்படின்னா டைல்ஸுக்கு வந்து எந்த ஒரு கெடுதலும் இல்லை. உங்கள் வீட்டு பாத்ரூமும் வந்து நல்ல க்ளீன் ஆயிரும். டெய்லியுமே நீங்கள் வந்து இந்த பொருளை வச்சு க்ளீன் பண்ணிங்கன்னா அந்த உப்பு அப்புறம் வந்து அழுக்கு கரைகள் எல்லாமே வந்து சேராமல் நம்ம வந்து பாதுகாத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து எல்லா இடத்துலையும் வந்து நல்லா தேய்ச்சி விட்றேன். தேய்ச்சி விட்டுட்டு நான் வந்து ஒரு 15 நிமிஷம் வந்து மட்டும் வந்து நான் ஊற வைக்கிறேன். அதிகமான உப்பு கரைகள் இருக்குது அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் அதிகமான நேரம் வந்து ஊற வைங்க. ஊற வச்சு தேய்ச்சா தான் வந்து அந்த கரைகளும் அந்த உப்பு கரைகள் எல்லாமே வந்து போகும். இப்போ பாருங்கள், நான் எல்லா இடத்துலையும் வந்து தேய்க்கிறேன். எந்தெந்த இடத்துல உங்களுக்கு வந்து உப்பு கரைகளும் அழுக்குகளும் அதிகமாக இருக்கும் அந்த இடத்துலலாம் வந்து நல்லா தேய்ச்சி விடுங்க. இப்போ பாருங்கள், நான் வந்து டாய்லெட்குள்ளேயும் வந்து நான் தேய்ச்சி விட்றேன். டாய்லெட்குள்ளேயும் நம்ம தேய்க்கும் போது நல்லா பளிச்சுன்னே இருக்கும். அதே மாதிரி வந்து உங்கள் வீட்டு வந்து பைப்பு வந்து உப்பு கரை பிடிச்சி இருக்குது அப்படின்னா அதுலேயும் வந்து இந்த லிக்விடை போட்டு நீங்கள் லைட்டாக தேய்ச்சி விட்டுட்டு நீங்கள் வந்து க்ளீன் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா உங்கள் வீட்டு பாத்ரூம் வந்து நல்லா நீட்டாக க்ளீன் ஆகும். பாருங்கள், நான் கழுவி முடிச்சிட்டேன். இப்போ பாருங்கள், பாத்ரூம் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக க்ளீனாக இருக்குன்னு பாருங்கள். இதே மாதிரி நீங்கள் ரெகுலராகவே யூஸ் பண்ணுங்கள். நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சிங்கை க்ளீன் பண்ணுற டிப்ஸு. இதுக்கு வந்து நம்ம சொல்கிற பொருள் எல்லாமே தான் எடுத்திருக்கேன். அதோட நான் வந்து எக்ஸ்ட்ரா இப்போ எடுத்துக்கிற பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து இதில் வந்து புளிச்ச வந்து தயிர் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணும்போது புளிச்ச மாவு எடுத்தோம். இப்போ வந்து தயிர் வந்து நான் வந்து யூஸ் பண்ணி வந்து சிங்க்கை வந்து க்ளீன் பண்ண போகிறேன். இப்போ பாருங்கள், இந்த தேவையான அளவு செங்கல் பொடி, அதுக்கப்புறம் வந்து பேக்கிங் சோடா, அதுக்கப்புறம் வினிகர், அப்புறம் புளிச்ச தயிர், இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி உங்கள் வீட்டு வந்து சிங்க்கு வந்து நல்ல உப்பு கரை பிடிச்சி இருக்குது அப்படின்னா இந்த லிக்யூடை பயன்படுத்தி நீங்கள் வந்து தேய்ச்சிங்க அப்படின்னா சுத்தமாக வந்து போயிடும். இப்போ பாருங்கள், என்னுடைய சிங்க்கில் வந்து சைடு ஓரங்கள் பாருங்கள் எவ்வளோ உப்பு கரை இருக்குது பாருங்கள். அந்த பைப்லேயும் பாருங்கள் எவ்வளோ உப்பு கரை இருக்குது பாருங்கள். ஒரு ஸ்க்ரப்பர் வந்து ஸ்டீல் ஸ்க்ரப்பர் எடுத்துக்கோங்க. அந்த ஸ்டீல் ஸ்க்ரப்பரை வச்சு நல்லா வந்து எல்லா இடத்துலையும் வந்து நீங்கள் தேய்ச்சி விடுங்க. இப்போ ஃபஸ்ட்டு வந்து பைப்பில் வந்து நான் நல்லா தேய்ச்சி விட்றேன். அதுக்கப்புறம் வந்து உப்பு கரைகள் இருக்கிற இடத்துல, அப்புறம் வந்து சிங்க்குக்குள்ளே இப்படி எல்லா இடத்துலையும் தேய்க்கும் போது என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா நல்லா பளிச்சுன்னு இருக்கும். கொஞ்சம் நேரம் வந்து ஊற வச்சிடணும். ஊற வச்சுட்டு தேய்க்கும் போது தான் நம்மளுக்கு நல்லாவே வந்து அந்த அழுக்கு எல்லாமே ஊறி போய் நம்ம தேய்ச்சி கழுவும் போது நல்லா நீட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், எனக்கு சைடு ஓரங்களில் வந்து எவ்வளோ வந்து உப்பு தன்மையாக இருக்குது பாருங்கள். உப்பு தன்மை வந்து எதனால் சேருது அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணுற அந்த உப்பு தண்ணியால் தான் நம்மளுக்கு வந்து உப்பு கரைகள் வந்து சேரும். பாருங்கள், நான் எல்லா இடத்துலையும் வந்து நான் தேய்ச்சி விட்றேன். தேய்ச்சி விட்டுட்டு ஒரு 1/2 மணி நேரம் வந்து ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து தேய்ச்சி கழுவினேன் அப்படின்னா அந்த உப்பு கரைகளும் அந்த சிங்க்கும் பார்க்குறதுக்கே அவ்வளோ நீட்டாக சுத்தமாக இருக்கும். நம்ம வந்து எந்த ஒரு கெமிக்கலுமே சேர்க்கலை. வீட்டில் எளிதாக கிடைக்கக்கூடிய பொருளை வச்சு தான் வந்து நம்ம வந்து இன்றைக்கி வந்து இதை யூஸ் பண்ணி வந்து க்ளீன் பண்ணுறோம். இதனால் வந்து உங்களுக்கு வந்து செலவும் வந்து நிறைய செலவாகாது. 10 ரூபாய்க்குள்ளே தான் ஆகும். புளிச்ச மாவு, புளிச்ச தயிர்லாம் நம்ம வந்து கீழே வந்து ஊற்றாதீங்க. நிறைய க்ளீனிங் டிப்ஸ்க்கு வந்து யூஸ் ஆகும். நம்மளுடைய சேனல்லே வந்து அதை பற்றி நிறைய வீடியோஸ் கொடுத்துருக்கோம். செக் பண்ணி பாருங்கள்.
இப்போ பாருங்கள், சிங்க்குக்கு மேலே இருக்கிற அந்த டைல்ஸ்லேயே நான் வந்து இந்த லிக்விடு தான் கலந்து வந்து நான் தேய்ச்சி விட்றேன். நீங்கள் வந்து இதேமாதிரி வந்து தேய்ச்சி விட்டுட்டு கழுவி விட்டீங்க அப்படின்னா உங்களுடைய அந்த சிங்க்கோட மேலே இருக்கிற டைல்ஸும் வந்து அவ்வளோ நீட்டாக பளிச்சுன்னு இருக்கும். நீங்கள் வந்து வாரத்தில் ஒரு நாள் இதே மாதிரி ஒரு சிங்க்கில் கழுவினாவே போதும். நல்லா பார்க்கறதுக்கே உங்களுடைய சிங்க்கு வந்து நல்ல நீட்டாக இருக்கும். பாருங்கள், ஃபுல்லாக வந்து எல்லா இடத்துலையும் வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் வந்து நான் நல்லாவே வந்து ஊற விட்டுறேன். ஏன்னா வந்து அதிகமான உப்பு கறிகள் இருக்கிறதுனால நான் வந்து அரை மணி நேரம் வந்து நீங்கள் ஊற விட்டுட்டு அப்புறம் வந்து சிங்க்கை வந்து நல்லா தேய்ச்சி கழுவுனீங்க அப்படின்னா உங்களுடைய சிங்க்கு வந்து எவ்வளோ பழசான சிங்காக இருந்தாலும் நல்லா புதுசு போல் வந்து மின்னும். அதுக்கப்புறம் அந்த உப்பு கரைகள் எல்லாமே வந்து அடியோடு போயிடும். பாருங்கள், நான் கழுவி முடிச்சிட்டேன். இப்போ ஃபஸ்ட்டு எப்படி இருந்தது சிங்க் பாருங்கள், உப்பு கரையோடு இருந்தது பார்த்தீங்களா? இப்போ எப்படி இருக்குது பார்த்தீங்களா? சூப்பரான ரிசல்ட் தரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை வந்து நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி விட்ருங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். இன்னும் நல்ல நல்ல வீடியோவில் உங்களை அடுத்தடுத்த வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.